ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா இன்னைக்கு குட்டி ஒண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டு. ஆனா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. பாதி ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க போல. என்னோட அந்த சேனல்ல வேற வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்ன நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க இல்லையா? அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம தேகுக் அப்டேட்ஸ் நிறையவே இப்போ ரீசெண்டா இன்ஸ்டால வந்திருந்துச்சு. நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்போ சொல்ல போறது கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதை பத்தி சொல்றேன். ஏன்டி லேட்டா அப்டேட் போட உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே பிஸி ஆயிட்டேன். ஸோ என்னை மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் லைவ் பார்த்தீங்க அதை பத்தின மெசேஜை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்லையா? நானும் லைவ் பார்த்தேன். எனக்கு பயங்கர 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 ஹாப்பி. அந்த லைவ் பார்க்கும்போது எனக்கே என்னமோ நேர்லயே போயிட்டு கான்செர்ட் பார்த்த ஒரு ஃபீல். அதுவும் இல்லாம அந்த லேப்டாப்ல ஜாயின் பண்ணி ப்ளூடூத்தை காதுல மாட்டி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த கதவை லாக் பண்ணி உட்காந்து பார்க்குற சந்தோஷமே தனி. ஸோ நீங்களும் எப்படிலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம என்கிட்ட சொல்லுங்க சரியா? அதுல பார்த்தீங்கன்னா அந்த லைவ்ல நம்ம ஹீரோனுங்கிறது ட்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி எனக்கு அப்படியே வருது. நம்ம இருக்கான் இல்லையா, நம்ம ஜேகேக்கு கையெல்லாம் கொடுப்போம். அந்த ஒரு சீனு தான் பர்டிகுலரி நான் பார்த்தேன். வேற எந்த சீனுமே எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கூட என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் தானே, அதுல நீங்க எனக்கு அனுப்புங்க சரிங்களா? நம்ம அதை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பேசுவோம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க போல. அந்த இன்டர்வியூ நேம் கூட எனக்கு கரெக்டா தெரியல. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி இருந்திருப்பான். எல்லாரும் எதை மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம சொல்லுவான், நான் இப்ப ரீசெண்டா எதை மிஸ் பண்றேன் அப்படின்னா ஜேகே எனக்கு கிஸ் பண்ணிட்டே இருப்பான், அதை மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க உள்ள எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்புல முழிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம சொல்லுவாரு, என்ன உங்களுக்கு புரியலையா? ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் சொல்லுவாரு, ஓ ஆனா அதாவது டீசிங் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு பதிலா கிஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. எனக்கு அந்த சீனை பார்க்கக்குள்ள வேணுக்கும்னே தானே சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன், இங்கிலீஷ் தெரியாதுதான், அது யாருக்குமே தெரியாதான். ஆனா நம்ம அப்பா அம்மா 80s காலத்துல பிறந்தவங்க, அவங்க கிட்ட போயிட்டு கிஸ்ஸு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்டப்ப வீக்கு இந்த கிஸ்ஸுங்கிற வார்த்தை தெரியல அப்படின்னு சொல்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? அப்புறம் 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடினாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கோட்டிங் போட்ட ட்ரெஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூ கலரும் ரெட் கலரும் சேர்ந்து பழசுல ஒரு இது போட்டிருப்பாங்கல்ல, ஜிமிக்கி மாதிரி ஒன்று தொங்குமே இடுப்புல, அந்த மாதிரி ஒரு குஞ்சாம் போட்டிருந்தாங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன இருக்கு தேகுக் அப்டேட்ல? யாரெல்லாம் வியோட ஸ்டோரி பார்த்தீங்க? நான் போயிட்டு பார்த்தேன். இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்களா? அதில் ஒரு பிக்கு போட்டிருப்பாப்ல. எல்லாருமே எங்கெங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் விஜேகே மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? இல்லை எல்லாருக்கும் அப்படி தோணுதான்னு இல்லை, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் அப்படியே சொல்லி என் மனசை சந்தோஷப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுத்திங்க சரியா? அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்டோரியில போட்டதுல பார்த்தீங்கன்னா ஜேகேயும் வியும் சேர்ந்து எடுத்த மாதிரி பிக்கு தான் அதிகமாக இருக்கு. அந்த லைவ் ஃபுல்லாவுமே 2 பேரும் ஒன்னா தான் உட்காந்துருப்பாங்க போல. ஸோ பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் வேறையா, செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. எனக்கு அவ்வளோதான் அப்டேட், பெருசா ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆல்ரெடி நீங்க பார்த்தது தானே. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் குட்டி குட்டி அப்டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அப்லோட் பண்றேன் சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம அதை பத்தி நல்லா ப்ரீஃபா கதைப்போம். எப்போதும் போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன வீடியோ போட்டேன்னு கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை சரியா? நான் இனிமே குட்டி குட்டியாவது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்புங்க, என்ன நம்புங்க. ஓகேவா? எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.